Consequences. I believe every action has a consequence. But what if it doesn't? Creators and consequences. Tamil YouTube community பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ச்சர் கிரிட்டிசைசிங் பாடி ஷேமிங் ஜோக்ஸ்ல இருந்து மிசாஜினில இருந்து ஸ்கேம் வரைக்கும் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா போடுறது ஒரு யூடியூப் கல்ச்சராக தமிழ்ல இருக்கு. இப்படி ஒரு கிரியேட்டரும் சரி ஆடியன்ஸும் சரி ஒரு கிரியேட்டரை கிரிட்டிசைஸ் பண்றது நல்லது. பிகாஸ் அப்பதான் எல்லாருடைய ஆக்ஷன்ஸ்க்கும் கான்சிக்வன்சஸ் இருக்கும். இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் கான்சிக்வன்சஸ். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டர்ஸை பற்றி பேசலாம். கான்சிக்வன்சஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்று சோஷியல் மீடியா கான்சிக்வன்சஸ், ரெண்டாவது இன் ரியல் லைஃப் கான்சிக்வன்சஸ் ஆர் லீகல் கான்சிக்வன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரியேட்டர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னா, பி இட் லைக் அ மிசாஜினிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் ஆர் பி இட் அ ஸ்கேம், ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு சோஷியல் மீடியாவில் முதல் கான்சிக்வன்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லீகலாக அது தப்பாக இருக்கும் முறையில் அதுக்கு லீகல் கான்சிக்வன்சஸும் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த டூ டைப்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியா கான்சிக்வன்சஸ். இந்த வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ்லாம் தப்பு பண்ணும்போது அங்கே ஒரு கேன்சல் கல்ச்சர்னு ஒன்று இருந்துச்சு. கேன்சல் கல்ச்சர்னா என்னன்னா, ஒரு கிரியேட்டர் ஒரு தப்பு பண்றாரு, இன்டென்ஷனலா பண்றாரு ஃபார் மணி ஃபார் வியூஸ் ஆர் வாட்எவர் இட் இஸ். ஒரு கிரியேட்டர் அங்கே தப்பு பண்ணும்போது ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து மாஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிரியேட்டரை ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ண வச்சு ஒரு வீடியோவை போட வைப்பாங்க. ஈவன் இஃப் த கிரியேட்டர் டசன்ட் லைக் இட், ஹி இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். அவங்க ஏதாச்சும் பண்ணா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிரும்ன்ற ஒரு பயம் இருந்தது. லோகன் பாலுக்கு அது நடந்தது. அதே மாதிரி ஜேம்ஸ் சார்ல்ஸ்னு ஒரு யூடியூபர் இருப்பாரு, அவருக்கும் இது நடந்தது. ரீசெண்டா மிஸ்டர் பீஸ்டுக்கும் அதான் நடக்குது. அவருக்கு சப்ஸ்கிரைபர் குறையறனாலும் அவருடைய வியூஸ் காட் டிராஸ்டிக்கலி டவுன். கான்ட்ரோவர்சிக்கு முன்னாடி ஆவரேஜா 200 மில்லியன் பெர் வீடியோ எடுத்துட்டு இருந்த சேனல் இப்போ வந்து 200 மில்லியனே போல. அந்த கான்ட்ரோவர்சிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் மினிமம் ஒரு 50 மில்லியன் வியூஸ் டவுன் ஆயிடுச்சு. இது கண்டிப்பா அவருடைய பிசினஸை பாதிக்கும். ஸோ அதனால ட்ரை டு பி ரெஸ்பான்சிபிள். வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ் சொல்லும்போது இன்டர்நேஷனல் கிரியேட்டர்ஸ் தான் சொல்றேன். அவங்கெல்லாம் மோஸ்ட்லி யூஎஸ்ல இருக்கனால வெஸ்டர்ன் அட்ரஸ் பண்றேன். ஸோ வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள். அப்படி இல்லைன்னா வியூவர்ஸ் வில் மேக் தெம் ரெஸ்பான்சிபிள். இந்த கேன்சல் கல்ச்சரே வந்து ஒரு டிஸ்கஷனாக தான் போயிட்டு இருக்கும். கரெக்ட், இது தப்பு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேன்சல் கல்ச்சர் இருக்கணும். பட் அது வந்து ஆடியன்ஸ் பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த ஒரு கல்ச்சரை வந்து கொண்டு போகணும். ஏன்னா அதுவும் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் கான்சிக்வன்சஸே இல்லை. பீப்புள் கேன் டூ வாட் எவர் தே வாண்ட். பட் இங்கே சோஷியல் மீடியாவில் ஒரு கிரியேட்டர் தப்பு பண்ணால் மேக்ஸிமம் வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, டிஸ்லைக் பண்ணுவாங்க. 4-5 வீடியோக்கு அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லாம் மறைஞ்சிடும், இல்லை டெலிட் ஆர் ஹைட் பண்ணிடுவாங்க. அண்ட் எவ்ரி திங் வில் பி பேக் டு நார்மல். சோஷியல் மீடியா கான்சிக்வன்சஸ் பொறுத்த வரைக்கும் பிக் ஃபேட் ஜீரோ. There are no consequences. அதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு கிரியேட்டர், எக்ஸாம்பிள் ஒரு கிரியேட்டர் பி இருக்காருன்னா அவர் வந்து கிரியேட்டர் ஏ மேல நீங்க ஏங்க அந்த கிரிட்டிசிசம்லாம் ஏத்துக்கல, உங்க வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்களே எல்லாரும் இக்னோர் பண்றீங்கன்னு கேட்டா, கிரியேட்டர் ஏ has the option to again ignore all the criticism. And does that work? Yes. அதுக்கப்புறம் வந்து எவ்ரி திங் வில் பி பேக் டு நார்மல். அந்த கிரியேட்டர் பண்ண ஸ்கேம் சரி, பணமோ சரி, வாட் எவர் இட் இஸ், 4 நாள் அவ்வளோதான் மேடம். எவ்வளோ பெரிய 4 நாள் தான். ஸோ இங்கே சோஷியல் மீடியா கான்சிக்வன்சஸ் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் நோ கான்சிக்வன்சஸ். ஒரு irresponsible கிரியேட்டர் இருக்காருன்னா he can get away with no consequences-ன்றதான் நான் சொல்ல வரேன் in social media. Now the second type of consequences a creator can face, legal consequences. This is where things get a little tricky. ஏன்னா சிலருக்கு லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்கு, சிலருக்கு இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருக்குமே கான்சிக்வன்சஸ் இல்லை, எல்லாருமே மறந்துடுவாங்க, இல்லை எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காதீங்க, அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி லீகலாகவும் சிலருக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கு, சிலருக்கு இல்லைன்னா இட் கிவ்ஸ் சர்டன் கிரியேட்டர்ஸ் டு டூ வாட் எவர் தே வாண்ட் அண்ட் கெட் அவே வித் இட். அது ஸ்கேமாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் சரி தான், தே கேன் கெட் அவே வித் இட். லீகலாகவும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி. இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ். இப்போ நம்ம கிரியேட்டர்ஸை பற்றி பேசலாம். முதல்ல எல்லாரும் அடிக்கிற பீஸே நம்ம சொல்லுவோமே, அமலா சார் 2021ல் நான் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ பேசினதை ஞாபகம், நான் மறந்துட்டேன். அப்போ வந்து அவங்க ஏதோ லைக் ஒரு காசு போட்டால் 10,000 20,000 போட்டால் அப்படியே 40,000 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ட்ரேடிங் வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணாங்க. விச் இஸ் ஆப்வியஸ்லி எ ஸ்கேம். அதை இன்னும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது இன்னும் எனக்கு ஆச்சரியமா. பட் அதுக்கு யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. சோஷியல் மீடியாவும் யாரும் அவங்களை அன்ஃபாலோ பண்ணல, கேன்சல் கல்ச்சர் எதுவுமே கிடையாது, நோ கான்சிக்வன்சஸ். இவங்களை பார்த்து இவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் வரலையேன்னு நிறைய இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் ரம்மி ப்ரொமோஷன், பெட்டிங் ப்ரொமோஷன் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அமலா சார்ஜி இந்த ப்ராசஸ்ல she would have earned a shit ton load of money. இது எப்படி எனக்கு தெரியும்னா, ரம்மி ப்ரொமோஷன் எனக்கும் கேட்டிருக்காங்க, பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன் எனக்கும் கேட்டிருக்காங்க. I know how much they pay. எந்த ஒரு பிராண்டும் அஃபோர்ட் பண்ண முடியாத அமௌண்ட் they will be willing to afford. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் வந்து 1 lakh வந்து ப்ரொமோஷனுக்கு வாங்க முடியும் நார்மல் பிராண்டுனா, அவங்க அவ்வளோதான் கொடுப்பாங்கன்னா, ஒரு ரம்மி வெப்சைட்டோ ஒரு பெட்டிங் பிளாட்ஃபார்மோ எனக்கு 2 lakhs 3 lakhs கொடுக்க கூட ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நான் ப்ரொமோட் பண்ணேன்னா, நான் ப்ரொமோட் பண்ணுறதை வச்சு they can make more than that. அது அப்படியே டபுள் ட்ரிபிள் கூட பண்ண முடியும். அந்த அளவுக்கு there is money involved in this thing. ரம்மியும் சரி, பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்டிங், கேம்லிங் எல்லாமே ஒரு அடிக்ஷன் தான்.
எப்படி வந்து டொபாக்கோ வந்து தப்புன்னு சொல்கிறோம், ஆல்கஹால் தப்புன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு அடிக்ஷன், இதுவுமே தப்பு தான். ஸோ அது வந்து மாரலி ரைட்டாக இருக்காது. அதை விட இந்த மாதிரி ஃபேக் ட்ரேடிங் ப்ரொஃபைல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி அது லெஜிட்டாக இல்லையானே செக் பண்ண, அது லெஜிட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரு 20,000 கொடுத்தோன்னே 2 hours எப்படி 40,000 கொடுக்க முடியும்? இட்ஸ் நாட் லெஜிட், இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அவங்களுக்கு இது தெரியாதுன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியலை. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க காசு போட்டு காசு வந்துச்சுன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் another scam. அதை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி காசு வாங்கிட்டு she just moved on, no one gave a shit, no actions, nothing happened. இந்த ப்ராசஸில் ஸ்கேம் பண்ணவனுக்கு காசு கிடைச்சது, ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணவங்களுக்கு காசு கிடைச்சது. காசு இழந்தது இந்த ஆடியன்ஸ் தான், வியூவர்ஸ் தான். இங்கே விக்டிமா இருக்கிறது ஆடியன்ஸ் தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது தெரிஞ்சே தானே பண்ணுறாங்க, 10,000 கொடுத்தா எவனாச்சும் 20,000 கொடுப்பானா, அங்கே போய் ஏமாறவனுக்கு எதுக்கு சிம்பத்தி காட்டணும்ன்றான் சொல்லுவாங்க. பத்தனைக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கஷ்டத்துல இருந்து பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஒருத்தர் தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ஒருத்தருக்கு இது புதுசாக இருந்துருக்கு ஓகே ஒர்க் ஆகும்னு பண்ணியிருக்கலாம், ஓகே இவங்க சொல்கிறாங்க இது கரெக்டாக இருக்கும் கூட ஒருத்தர் பண்ணியிருக்கலாம். வாட் எவர் த கான்டெக்ஸ்ட் இஸ், இங்கே ஆடியன்ஸ் தான் விக்டிம். நீங்கள் அந்த கிரியேட்டரை கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட்டருக்கு போகும். இர்ஃபான். You all know what happened for the past few months. ஜெண்டர் ரிவீல், அதுக்கப்புறம் அந்த டெலிவரி வச்சு வீடியோ போட்டது, அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் are there any consequences? இந்த பீரியட்ல எல்லாருமே கமெண்ட் போட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பல கமெண்ட்டுகள் ஹைட் ஆகப்பட்டுச்சு, டெலிட் ஆகப்பட்டுச்சு, டெலிட் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் வீடியோ கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வீடியோக்கு அப்புறம் எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு. there was no actions on him, சோஷியல் மீடியாவும் சரி லீகலாகவும் சரி. ஃபர்ஸ்ட் அவர் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு அவரை விட்டுட்டாங்க. இது பிரச்சனை இல்லை. ஒரு கிரியேட்டர் ஒரு தப்பு பண்றாரு, அவங்கள வார்ன் பண்றாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா TTF was I don't endorse whatever he does, பட் இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த இடத்துல இவருக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தா, அவர் விஷயம் பண்றாரு ஈக்குவலி ராங். ஒரு இடத்துல போய் வீலிங் பண்ணி விழுகிறாரு. அவருக்கு எடுக்கப்பட்ட ஆக்ஷன் ரொம்பவே சிவியரா இருந்தது. 10 இயர்ஸ்க்கு வந்து லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணி. when someone's career is based on something you are banning, அது ஒரு 2 இயர்ஸ்க்கு பண்ணியிருப்பான், இல்லை 5 இயர்ஸ்க்கு பண்ணியிருப்பான். பட் நேரடியாக 10 இயர்ஸ். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. அவ்வளோ சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் மேலே, ஏன்னா அத்தனை பேர் பார்க்குறாங்க, குட். ஆனால் இவருக்கு எடுக்க ஆக்ஷன் இன்னொரு கிரியேட்டருக்கு எடுக்கல, இன்னொரு இன்ஃப்ளூயன்சருக்கு எடுக்கலன்னா தேர் லைஸ் த ப்ராப்ளம். இங்கே பிரச்சனை ஒரு கிரியேட்டர் தப்பு பண்ணுறது கிடையாது. பிரச்சனை என்னன்னா யாருமே அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்லை. இப்போ இந்த இர்ஃபான் கேஸே எடுத்துக்கோமே, இந்த ஜெண்டர் ரிவீல் இஷ்யூ நடக்கும்போது அவர் அப்பாலஜி லெட்டரில் நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன், இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னு சொல்லி தான் அப்பாலஜி பண்ணி அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் அவேர்னஸ் வீடியோவோ இல்லை அவர் பண்ணது தப்பு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷனோ அவர் சைட்லேருந்து வரலை. இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த வீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதும் ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதும் ஒன்றா அப்படின்றது நிறைய பேர் நினைக்கலாம். 2 இஷ்யூமே ஆர் தே லைக் ஈக்குவலி ராங்ன்றது நிறைய பேர் கேள்வி வரும். நானும் ஒரு கிரியேட்டராக இதெல்லாம் பார்க்கும்போது ஜெண்டர் ரிவீல் தானே, இதெல்லாம் வெஸ்டர்னில் நார்மலாக நடக்கும், இங்கே நடக்குது என்னன்ற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். பட் இங்கே இர்ஃபான் வந்து ஜெண்டர் ரிவீல் வீடியோ மட்டும் போட்டிருந்தா பிரச்சனை இருக்குது. அவர் வந்து எங்கே போனார், எப்படி அவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாருன்றதையும் சேர்த்து போட்டிருக்காரு. கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் தமிழாவில் ஒரு ஷோ போட்டிருந்தேன். எனக்கு ஆண் குழந்தைகளே வேணான்னு ஒரு சைடில் உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கம் பெண் குழந்தைகளே வேணான்னு ஒரு சைடு உட்கார வச்சிருந்தேன். அந்த எபிசோட் பார்த்தா இது எவ்வளோ பெரிய தப்புன்னு மேபி இர்ஃபான் குட் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். அந்த எபிசோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் எபிசோடாக இருக்காது. எத்தனை பேர் எமோஷ்னலாக பேசுவாங்க நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சிலர் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க, அவங்கள பார்த்தா அன்எஜுகேட்டடாக எனக்கு தெரியலை, அவங்கள பார்த்தா போறாவும் தெரியலை, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் துபாய்க்கு போகிறதுக்கு. அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும், ஆண் குழந்தை வேணாம், எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருமோன்னு பயமாக இருக்குது, அதனாலேயே நான் ட்ரை பண்ணாமல் இருக்கேன் ப்ரெக்னென்சிக்குன்னு சொல்கிறாங்க. யாராச்சும் எனக்கு ஷோராக சொல்லுங்கள், எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லேடி அங்கே உட்காந்துட்டு. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரில, அவங்களுக்கு அவேர்னஸே இல்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஜெண்டரை தெரிஞ்சுக்க முடியும். துபாய் போய் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் தெரிஞ்சுக்கலாம். then you can decide if you can abort the child or not. abortion கரெக்டா தப்பான்றது தனி டாபிக். இதெல்லாம் பெண் குழந்தையே வேணான்னு அழுகுறாங்க. அப்பதான் இந்த இஷ்யூ எவ்வளவு பெரிய இஷ்யூ, இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூன்றது தெரிஞ்சுது. all Irfan had to do was upload a awareness video for something he did, but he didn't. Instead he kept on deleting comments and ignored all the criticisms and moved on. okay, gender reveal issue முடிஞ்சு அதுக்கப்புறம் டெலிவரி இஷ்யூக்கு வருவோம். அந்த ஒரு வீடியோ வந்து அவர் போட்டிருப்பாரு, டெலிவரி ரூம்ல ரெக்கார்ட் பண்ணி போட்ட ஒரு வீடியோ. அவர் வந்து அந்த தொப்புக்குடியை கட் பண்ணது வந்து அப்படி பண்ணிருக்கக்கூடாது, லீகலி இட் இஸ் நாட் ரைட்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸே எடுக்கல. இல்லை எடுத்தாங்க, டாக்டர்ஸ் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும். இதை தான் நான் இங்கே பிரச்சனையாகவே சொல்கிறேன். நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறது இல்லைன்னா ஆக்ஷனே எடுக்காமல் வார்ன் பண்ணிட்டு எல்லா கிரியேட்டரும் வார்ன் பண்ணிட்டு விடலாமே. ஒருத்தருக்கு சாஃப்ட் கார்னர் காட்டிட்டு மற்றவங்களை மட்டும் சிவியர் ஆக்ஷன் எடுத்தால் என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து நான் கடைசி வரேன். ஸோ இர்ஃபானுக்கும் அமலா சாஜி மாதிரி சோஷியல் மீடியாலையும் எந்த கான்சிக்வன்சஸும் இல்லை, லீகலாகவும் எந்த கான்சிக்வன்சஸும் இல்லை. பட் இந்த பக்கம் TTF வாசன் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. which then again I don't criticize. okay, next கிரியேட்டர்.
இந்த ஜெண்டர் ரிவீல் இஷ்யூலாம் நடக்கும்போதே சிந்திங்கா நயன்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கலாம். சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க வித்தவுட் ப்ராப்பர் லைசன்சஸ். அவங்க வெப்சைட்லேயே நிறைய ப்ராடக்ட்டோட டெஸ்கிரிப்ஷன் வந்து வேற ஒரு வெப்சைட்ல இருந்து வேற ஒரு ப்ராடக்ட்டோட டெஸ்கிரிப்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எப்படி லெஜிட்டாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. இவங்க மேலேயும் ஒன்ஸ் அகேன் தேர் ஆர் நோ ஆக்ஷன்ஸ் டேக். ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாததே லீகலி தப்பு. அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அதுக்குமே இங்கே ஆக்ஷன் எடுத்து சிந்திங்கா நயனும் சரி, இர்ஃபானும் சரி, அமலா சாதியும் சரி, யார் மேலேயும் ஆக்ஷன்ஸ் எடுக்கல. சோசியல் மீடியாவையும் சரி, லீகலாகவும் சரி, there was no consequences. இதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்டா இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அடுத்த ஒரு கிரியேட்டரை பற்றி பேசியே ஆகணும். A2D நந்தா. அவர் நிறைய கிரியேட்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த உருட்டு டெக்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதில் வந்து தமிழ் டெக்ன்றவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, ஒரு லாங் வீடியோ. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறது, அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட். ஆனால் அவர் என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாரோ அதை எல்லாத்தையும் இவரே பண்ணுறாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கல. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ நந்தா வந்து தமிழ் டெக்கை என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாரு? தமிழ் டெக் நார்சிசிஸ்டிக்காக இருக்காரு. அவருக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுறாரு. இது ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? 2. 3வது வந்து தமிழ் டெக் மட்டும் இல்லாமல் நிறைய கிரியேட்டர்ஸே அவரே சொல்லியிருக்காரு, பெய்டு ப்ரொமோஷன் போடாமல் ப்ரொமோட் பண்றாங்க, அது தப்புன்னு. விச் ஐ ஸ்டாண்ட் பை ஹிம், விச் இஸ் a குட் திங். ஆனால் இந்த 3 தப்பையும் நம்ம நந்தாவே பண்றாரு. மேஸ் அவன் நார்சிசிஸ்டிக்கா இருக்கான் மேஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளே அதை பண்ணக்கூடாது. கமெண்ட் ஹைட் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளே அதை பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் விட பெய்ட் ப்ரொமோஷன் லேபிள் போடாம ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஓனர்ஷிப்பை ஹைடு பண்ணி ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மாதிரி ப்ரொமோட் பண்ணக்கூடாது. இது எல்லாம் பண்ணிட்டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருந்தா கூட ஃபைன் விட்டுருக்கலாம். அப்பயும் இது ஆடியன்ஸுக்கு ஒரு பிட்ரேயல் தான். பட் அட்லீஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாச்சும் எடுத்துருக்கணும். நந்தா ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது உள்ள போய் என்னன்னு பார்த்தா, அவர் பண்றாரு, இவர் பண்றாங்க, இன்டர்நேஷனலா பண்றாங்க, அமேசான்லேயே இருக்கு, ஸோ நானும் ப்ரொமோட் பண்றேன். அது வந்து சிடிகே ஆஃபருக்கு சொல்லியிருந்தார். சிடிகே லேப்ஸுக்கு அவரால் எந்த ஒரு முட்டும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு ஆன்சரும் பண்ண முடியாத கொஸ்டின் அது. அதுக்கு வந்து இதை நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணோம். 50 டேஸ்னு சொல்லியிருந்தார் எக்ஸ்பெரிமெண்ட். 50 டேஸா 15 டேஸா தெரியல, ஏன்னா வீடியோ தூக்கிட்டாரு. 15 டேஸோ 50 டேஸ் தான் நினைக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வியூவர்ஸ் என்ன லேப் ரேட்ஸா? ஏன்னா அது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு புரியல. ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் அந்த வெப்சைட்டோட ஓனர்னு சொல்லிட்டே ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே. Why did you hide it? நீங்களே ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, நீங்களே அதை விற்கிறீங்க, நீங்களே அதுக்கு ப்ரோமோ கோட் போட்டு நீங்களே தேர்ட் பார்ட்டி மாதிரி ப்ரொமோட் பண்ணுறீங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் திஸ்? இது வேற ஒரு யூடியூபர் பண்ணியிருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா வந்து எதுவும் இருக்காது. சிட் ஃப்ரீக்வன்சி கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற நேரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சோகமாக இருக்கிறதாகவும், அவர் 6 பேக் பண்ணுறதுனால he couldn't focus on his content, அவங்க டீம் தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவங்க டீம் தான் கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாங்க, கேள்வி கேட்டதும் வலிப்பு பண்ணிட்டு ஹைடு பண்ணுறாரு. அவர் பெரிய மனுஷனா நீங்கள் கேட்குறீங்க, நீங்களே அதையே பண்றீங்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம என்ன சொல்றீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் சே த 5 letter மேஜிக் வேர்ட், சாரி. ஐ எம் சாரி ஃபார் மை ஆக்ஷன்ஸ். இனிமே இது நடக்காது. அதை சொல்லாம இது தப்புன்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர அப்பயும் வந்து ஒரு ஐம் சாரின்னு சொல்லலை, ஐ அப்பாலஜைஸ்ன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஏன் எனக்கு கோவம் வருதுன்னா, இதே பதில வந்து வேற ஒரு கிரியேட்டர் நந்தா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பதில் சொல்லியிருந்தா அதை வச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம தப்புன்னு சொல்றோம்னா நம்ம அதை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் பண்ணாலும் கூட, தெரியாம நடந்தாலும் கூட, இல்லை தெரிஞ்சே நடந்தாலும் கூட அட்லீஸ்ட் அதுக்காச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதுவுமே எடுக்கிறது கிடையாது. இப்போ அந்த ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோவே தூக்கிட்டாரு. இது அதுக்கு மேல இதெல்லாம் கூட ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு ரீஃபண்ட் எல்லாம் பண்ணிட்டாரு, ஓகே. ஆனால் எல்லாம் பண்ணிட்டு வீடியோவும் ரிமூவ் பண்ணிட்டு பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப சோகப்பாடல். எப்படி பொம்பளைனால தான் நீங்கள் வந்து சிடிகே லேப்ஸ் வெப்சைட்டை வந்து ஓனர்ஷிப் வாங்கி பிஸ்னஸ் டீலிங் போட்டு ப்ரொமோட் பண்ணீங்க பொம்பளைனால. அது எப்படி 2 வேற இஷ்யூவை இவருக்குள்ளே இணைச்சு அதுக்கு இதை பதில் மாதிரி காமிச்சு ஆடியன்ஸை நம்ப வச்சு அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஸ்கேம் பண்ணலை, A2D ஸ்கேம் சொல்லாதீங்க, அது தப்புன்னு. அவரே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. ஸ்கேமிங்ன்ற வார்த்தை வந்து என்ன டெஃபினேஷன் பார்ப்போமா? A clever but dishonest plan for making money. I don't know about you, but hiding ownership of something you promote is dishonest and a clever way of making money. இது ஸ்கேம் இல்லையான்றது 2வது விஷயம். பட் நார்மலாக இன்டர்நெட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க டேர்ம்னா, ஒருத்தவங்க சீட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கேம்டு ஹிஸ் ஆடியன்ஸ் தான் சொல்லுவாங்களே தவிர A2D சீட்டட் ஹிஸ் ஆடியன்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸ்கேம்டு ஹிஸ் ஆடியன்ஸ் தான், இது ஸ்கேம் தான். எனக்கு இதெல்லாம் ஏன் வந்து A2D பண்ணும்போது மட்டும் எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, பிகாஸ் நானும் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான், நானும் ஒன் ஆஃப் த வியூவர் தான், நானும் அவர் சொல்றாரு இந்த பெய்ட் ப்ரொமோஷன்லாம் போட்டுட்டு பண்ணுங்கன்னும் போது ஐ வாண்டட் டு சே தட். ஓகே, எனக்கு பதிலாக ஒரு கிரியேட்டர் வந்து சொல்றாருன்னும் போது ஜஸ்ட்
ஹெல்த்தி ஃபார் த கம்யூனிட்டி இன்னொருத்தர் பேசுறாருன்னு போது ஐ வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி அபவுட். இப்போ அவரே வந்து இப்படி பண்ணும்போது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத போது, மேனிபுலேட் பண்ணும்போது எனக்கு என்ன இது ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேரும்னா, ஆல் ஆஃப் திஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் வியூஸ் அப்படின்னு தான் சேரும். எனக்கும் அப்படி தான் சேர்ந்துச்சு. அதனால தான் எனக்கு கோவம் வருது. ஓகே, காம் டவுன். ஏன்னா பொம்பளை நம்பி ஏமாந்தது என்னமோ வேற இஷ்யூ. அதை தூக்கி இதில் சொருகிறதுன்றது எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி வந்து நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது வந்து அது யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பாக இருக்கும், அது தப்பாக போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு ஒரு பொண்ணு மேலே பழிய போடுறீங்க. இது வந்து உங்களுக்கு தெரியாமல் நடக்குதான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இன்டென்ஷனலாக நடக்கிறதா தான் தெரியுது. யூ ஜஸ்ட் மேக்கிங் அ மாக்கரி ஆஃப் யுவர் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோவில் வெறும் சோக பாடல்கள் தான் இருக்கும். நான் வந்து 6 பேக் ட்ரை பண்ணுறேன், இனிமேல் வந்து ஒரு வாரம் வீடியோ வராது, 2 வாரம் இன்னும் சொன்னார். ஆனால் அது வந்துருச்சு 3 நாள்லேயே. அதுக்கப்புறம் நார்மல் 3 நாள்லேயே வந்து பாட்டெல்லாம் வந்துருச்சு. அடுத்த வீடியோவே பாட்டு தான். பொம்பளையா நம்பி அப்படி சோக பாடல்கள் போட்டு இன்னொருத்தர் இருப்பார், நம்ம நண்பர் தருண்குமார். ஐ நோ ஹீஸ் மை ஃப்ரெண்ட், ஐ ஹேவ் மேட் கொலாப் வீடியோஸ் வித் ஹிம். பட் இந்த இடத்துல நான் அவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நான் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். நான் ரியல் லைஃப்லையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், இப்போயும் நான் பண்ண தான் போகிறேன். ஸோ வண்டியில் பேசிகிட்டே போவோம். அவர் ஒரு மாசான விஷயத்த பண்ணியிருந்தார். அவர் எதாவது பண்ணுவார், ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒன்று சிம்பத்தி கார்டு, இல்லாட்டி இப்போ ஒன்று புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. இவரோட ஊரை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ குட் யூடியூப். கரெக்டாக அந்த சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது பேக்லாஷ் ஆயிடுச்சு. அந்த பிக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ என்னடானா ஐ குட்டுன்னு ஓடிட்டார். இதே தான் வந்து அவர் ஃபிட்னஸில் இஷ்யூஸில் வந்து வேற ஒரு யூடியூபர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது டிப்ரெஷன் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இப்போ இது அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ A2D நந்தாவும் பண்ணார். A2D மேலே மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, ஹி மேட் அ டெம்ப்ளேட் வந்து பேஷ் பண்ணி போடுற கண்டென்ட்டே ஒரு டெம்ப்ளேட் ஆகிட்டார். which I don't think is wrong. ஏன்னா what he spoke was actually good, actually true. இந்த ஸ்கேமை பற்றி அவேர்னஸ் பண்ணுறதும் சரி, பெய்டு ப்ரொமோஷன் போகணுன்றதும் சரி, அதுக்கப்புறம் நிறைய ஸ்கேமை பற்றி அவர் பேசியிருப்பார். அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் இவரே ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கு பதிலே சொல்லாமல் வேற ஒரு பொண்ணை மாட்டி விட்டுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் தூக்கிட்டு அவர் இருக்கிறது எனக்கு எப்படி வந்து இது கன்வே ஆகுதுன்னா, ஒன்ஸ் அகேன் was it all just for views or do you really have the morals you said? தான் என்னோட கேள்வியாக வந்து முடியுது. நான் A2D சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அவரே சொன்னது தான் இதுவும். அவரே சொல்லியிருப்பாரு, a friend who criticizes you is the best friend நம்ம சொல்லியிருப்பாரு. அதான் நானும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே உங்களை கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட யார் சொல்லலை இந்த மாதிரி ஹைடு நீங்களே சொல்லியிருக்கீங்க ப்ரோ, நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ற மாதிரி யாரும் உங்கள் டீமில் ஒருத்தர் கேட்கலையா உங்கள்கிட்ட? இல்லை கேட்கும் நீங்கள் லிசன் பண்ணலையா? I'm just saying what you said. I'm just holding you for the morals you held others for. அவ்வளோதான் நான் பண்ணுறேன். அன்ஐரானிக்கலி இது எப்படி ஆயிடுச்சுன்னா, A2Dயை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவர் தான் டெக் சூப்பர் ஸ்டார். ஓகே, நான் அந்த டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் சண்டைக்குள்ள நான் போக விரும்புறேன். ஒன்ஸ் அகைன் நான் டெக் சூப்பர் ஸ்டாரோட வீடியோவை பார்க்கும்போது ஐ ஆக்சுவலி ஃபெல் ஃபார் இட். I actually thought Sudarshan was genuine. ஆர்கானிக் கண்டென்ட்டுக்காக வந்து புது சேனலுக்கு வந்திருக்காரு. ஆடியன்ஸுக்கு வந்து ஏமாற்றக்கூடாதுன்ற எண்ணத்துக்காக புது சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓ வாட் அ மேன். உண்மையிலே ஒரு பக்கம் எனக்கு தோணுச்சு, ஓகே உண்மைதான் போல பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய கிரியேட்டர்ஸ் அதிலேயே கமெண்ட்டும் போட்டுருப்பாங்க வரிசையாக நம்பி. ஒன்ஸ் அகேன் நான் அந்த டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் சண்டைக்குள்ள போக விரும்பலை. ஏன்னா ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த கேமரா. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் டெக் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாருன்றத ஐ திங்க் ஆடியன்ஸ் டிசர்வ் டு நோ. ரெடியா இருங்க மக்களேன்னு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அவர் போட்டுருப்பாரு. பாப்போமா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 டேல யூடியூபோட எல்லா கிரைட்டீரியாவும் மீட் பண்ணிட்டோம். ஆனா மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்னு வந்து யூடியூப் சொல்லிட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 45 நாள் ஆகும் ரீஅப்ளை பண்றதுக்கு. அதுக்கப்புறமும் சில வாரங்கள் வெயிட் பண்ணும். கிட்டத்தட்ட 2-2.5 மாசத்துக்கு நம்ம சேனல்ல நோ மானிட்டைசேஷன். பட் அதுக்காகலாம் வீடியோ போடாமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக கம்பல்சரி கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோ வரும். நாளைக்கு 3 மணிக்கு மீட் பண்ணுவோம். இப்படி 45 நாட்கள் ஆகும். அதுக்கப்புறமும் சில வாரங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 2.5 மாதம் என்னால் மானிட்டைசேஷன் இல்லாமல் நான் வீடியோ போட போகிறேன். ஓகே, உண்மையிலே அதுக்கு தான் பார்ப்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு செகண்ட் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், JK. எனக்கு இதே இஷ்யூ தான் நான் ஃபேஸ் பண்ணேன். லெட்ஸ் ஹேவ் அ லுக் அட் இட். நீங்கள் பார்த்தீங்கன்னா December 25 எனக்கு இந்த மெயில் வந்து 2023. என்ன மெயில்?
your channel is not approved for YouTube monetization. அதே மெயிலேருந்து எனக்கு வந்திருக்கு. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அவருக்கு வந்த அதே மெசேஜ் தான் எனக்கும் வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும். ஆக்சுவலாக யூடியூபர்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி எப்படி இருந்துச்சு மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, யூ அப்ளை ஃபார் இட், அதுக்கு வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்றது 1 வீக்கில் அவங்க சேனல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க யூடியூப்னா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, எனக்கு இந்த சேனலுக்கு மட்டும் இல்லை 2 சேனலுக்கு ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். டிஸ்அப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி உங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அனுப்புங்க. உங்கள் வீடியோவில் உண்மையிலே எஃபர்ட் இருக்கா, எப்படி இந்த கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும். அனுப்புன அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடுவாங்க. அந்த மெயிலையும் பார்ப்போம். December 25 4:52 PM எனக்கு இந்த மெயில் வந்திருக்கு. December 26 என்ன மெயில் வந்திருக்கு பாருங்க. Update your YouTube partner program appeal was successful. அதிலே போட்டுருக்கோம் பாருங்க. Our team carefully reviewed both your content and your video appeal. அந்த வீடியோ அப்பீல் வந்து போட்டதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா JK ரிவ்யூன்னு போட்டிருப்பேன், சேனல் லிங்க் போட்டிருப்பேன், 3 நிமிஷம் வீடியோ. ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வச்சுருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜஸ், சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ், தமிழ் இருக்காது, அதில் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷில் பேசி நான் இந்த மாதிரி பண்ணுறோங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மியூசிக் போடுறேன், இந்த மாதிரி எவ்வளோ எஃபர்ட் இருக்குது, மானிட்டைசேஷனுக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னால் மானிட்டைசேஷன் வந்துடும். இந்த சேனலில் பப்ளிக்காக 3 வீடியோஸ் இருந்துச்சு நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது. அதெல்லாம் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் போட்ட வீடியோவை விட லெஸ் எஃபர்ட் தான் இருக்கும். அதையே அப்ரூவ் பண்ணி சேனல் மானிட்டைசேஷன் கொடுத்துட்டாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ்க்குள்ளேயே இது நடந்தது. இது வந்து என்னடா உனக்கு நடந்தால் எல்லாருக்கும் நடக்குமான்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஒன்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இது ஒரு ஸ்டெப்பாக அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 யூடியூபருக்கு இது நடந்தது. அவங்களும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்பீல் பண்ணி மானிட்டைசேஷன் ஆச்சு. ஏன்னா இது ஒரு ப்ராசஸாக வச்சுருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும் அவருக்கும். இது வந்து ஒரு நார்மல் யூடியூபர், எனக்கு வந்து டெக்கை பற்றி பெருசாக நாலேஜே இல்லை. என்னாலே ஃபிகர் அவுட் பண்ணி 16 ஹவர்ஸ்க்குள்ளே என்னோட சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியுதுன்னா, do you really think Tech Sudarshan, Tech Superstar didn't know about this? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போய் இன்னும் சில வாரங்கள் ஆகும், 2.5 மாதம் ஆகும் சொன்னது போய் ஒன்று. 2வது அவருக்கு மானிட்டைசேஷன் நேரம் ஆயிருக்கும். அவர் வீடியோ போடும்போதே ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே மானிட்டைசேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் அப்பீல் பண்ணியிருந்தா. அவர் அப்பீல் பண்ணலைன்றதை என்னால் நம்ப முடியலை. பிகாஸ் எனக்கே இந்த விஷயம் வந்து பார்த்தாலே படிக்கிற விஷயமா இருக்கிறது. அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஒன்ஸ் ஏன் நீங்கள் யார் வந்து விக்டிமா இருக்கா, யாரை வந்து ஏமாத்துறாங்கன்னா ஆடியன்ஸ். இவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு இவரை, உங்களுக்காக நான் வீடியோ போடுறப்ப அங்கே 2.5 மாதம் மானிட்டைசேஷனே இல்லாமல் பண்ணுறேன் பாருங்க. ரொம்ப வாட் அ மேன். ஏன்னா இது எனக்கு தெரியும், ஒரு கிரியேட்டராக எனக்கு நடந்துச்சுனாலும் தெரியும். இப்போ நான் செகண்ட் சேனலில் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காரு. ஓகே, நான் ஜென்யூனான ஆள் தான் நம்பியிருப்பேன். எனக்கு ஆல்ரெடி இது நடந்தனால தான் எனக்கு தெரியும். இப்படி மானிட்டைசேஷனும் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷனே 2.5 மாதம் ஆகாதுன்னு பொய்யும் சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் வீடியோ போடுறீங்கன்றது. இப்படிலாம் நடக்கும்போது ஒரு வியூவருக்கு எப்படி இருக்கும்னா, இதுக்கப்புறம் ஒரு வியூவராக யாரை பார்த்து நம்புவாங்க? நான் எத்தனை பேர்கிட்ட ஏமாந்துட்டேன் அஸ் அ வியூவராக பார்த்து. நானே யாரையும் நம்ப முடியலன்னும் போது நீங்கள் மட்டும் என்னை நம்பணுன்றதை நான் எதிர்பார்க்கல. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மை வியூவர்ஸ் டு ட்ரஸ்ட் மீ. ஏன்னா ஐ வுடன்ட் ட்ரஸ்ட் மை செல்ஃப் இஃப் ஐ வாஸ் அ வியூவர். என்னோட இன்டென்ஷன் கரெக்டாக தப்பான்றதை நீங்களே அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட இன்டென்ஷன் எனக்கு தெரியும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே. எண்ட் ஆஃப் த டே இங்கே எல்லாருமே வந்து நான் வந்து நல்லவன், நான் வந்து கிரியேட்டரில் ரொம்ப வந்து மாரல்ஸ் ஃபாலோ பண்ணுறவன்னு காமிச்சிட்டு தே டூ ஆல் திஸ் பிஹைண்ட் த பேக். ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பொய் சொல்கிறது, 45 நாள் ஆகும், 2.5 மாதம் ஆகும் பொய் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. இல்லாட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கமெண்ட் ரீட் பண்ணிட்டு போகிறோம். இப்போது இது இந்த வீடியோவோட நோக்கம் இல்லை. கிரியேட்டர்ஸை பற்றி பேசியாச்சு, எல்லாரும் பற்றி பேசியாச்சு. சந்தோஷமா ட்ராமா முடிஞ்சா, தாக்கப்பட்டாரா, கமெண்ட் போட்டாச்சா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து they did mistakes இன்டென்ஷனலாக சரி அன்இன்டென்ஷனலாகவும் சரி. they didn't give any explanation, they didn't take any responsibility, there are no consequences. லீகலாகவும் சரி, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவும் சரி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். they are making money. ஸ்கேம் பண்ணிட்டோம், they are making money. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒருத்தர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் மேலே எடுக்கலைன்னா வாட் ஷுட் ஐ டூ? இப்போ அந்த இர்ஃபான், அமலா சாஜி, சிந்திகா நயன்ற மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, டிடிஎஃப் வாசன் மேலே எடுக்கிறீங்க. எனக்கு இவங்க 2 பேருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த சைடில் வந்து தே ஹேவ் மோர் ஃபாலோவர்ஸ், 1 ஆர் தே ஹேவ் மோர் மணி ஆர் தே ஹேவ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 3 இருந்தால் என்னால் தப்பிக்க முடியுமா கான்சிக்வன்சஸ்லேருந்து? நான் வந்து அதுதான் பண்ணணுமா? இப்போது ஃபாலோவர்ஸ் இருந்தால் தப்பிச்சிடலாமா?
காசு இருந்தால் தப்பிச்சிடலாமா? இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தப்பிச்சிடலாம்? அப்படி ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும் தப்பிச்சிடலாம், நீ கான்சிக்வன்சஸ் இல்லாமல் தப்பிச்சிடலான்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும்? 2 மில்லியனா, 4 மில்லியனா, 5 மில்லியனா? வாட்ஸ் த நம்பர்? நேம் மீ த நம்பர். இல்லை காசு தான் தேவைன்னா நேம் யுவர் ப்ரைஸ். இவ்வளோ கோடி இருந்தால் நீ தப்பிச்சிடலாம்ப்பா, உன்னை பிடிக்க மாட்டோம்ப்பா, மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், உன் மேலே எடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு கோல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதையும் சொல்லுங்கள் நீங்களே. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, சர்ப்ரைஸ் திஸ் வீடியோ isn't about it. A2B, TTF or Tech Superstar or any other creators I mentioned. This video is about me. These are the questions I asked myself. நார்மலாக வந்து என் ஃபேமிலிலாம் கேட்பாங்க, என்ன யூடியூபராக இருந்துட்டு இவ்வளோ தான் சம்பாதிக்கிறான்னு கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க, என்னடா எல்லாரும் சம்பாதிக்கிறேன் நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. பட் நான் வந்து அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டேன், நான் அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ எனக்கு அந்த கேள்வி வருது, இதை பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீயும் பேசாமல் இவங்கள மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் காசு கொடுத்தா எதை வேணால் ப்ரொமோட் பண்ணிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு காசு நல்லா சம்பாரிச்சு கான்சிக்வன்சஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல் ஜாலியாக இருக்கலாம். கேன் லிவ் அ ரிச் லைஃப். இதெல்லாம் எதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏன் நீ இப்படி இருக்க? உன்னை பார்த்தா எனக்கே கோவம் வருது, நீ என்னை பார்த்து எனக்கே கோவம் வருது. என்னை பார்த்து நானே கேள்வி கேட்டுக்கிறேன், ஏன் நீ வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்? அந்த கோவத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா?